தமிழ் தகவல் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் எஜுகேஷன் சம்பந்தமாக பல பயனுள்ள வீடியோக்கு நம்ம அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளை வெளியிட ஆசிரியர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். அதாவது +2 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு முடிவுகள் ஏப்ரல் 19ஆம் தேதி, அதாவது வெள்ளிக்கிழமை வெளியிடப்படும் என்று ஏற்கனவே எக்ஸாம் டைம் டேபிள் வெளியிடும் போது அவங்க அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல்வேறு காரணங்கள் குறிப்பிட்டு சொல்லணும்னா எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணாங்க. எலெக்ஷன் டேட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி நடைபெற இருக்கு. எக்ஸாம் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எலெக்ஷன் டேட் அறிவிச்சதுக்கு அப்புறமே இந்த ஆசிரியர்கள் சங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் டியூட்டியில் ஆசிரியர்கள் ஈடுபடுற காரணத்தினால 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளை தள்ளி வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை விடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உயர்கல்வித்துறை இயக்குனர் எந்த காரணத்திற்காகவும் இந்த 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் தள்ளி வைக்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெரிவித்திருந்தாங்க. ஆனால் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் சார்பில் எந்த ஒரு அறிவிப்புமே வரல. இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் அவர்கள் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் தேதி மற்றும் நேரம் குறித்து ஒரு நிருபர்களுக்கு பேட்டி அளித்தார். அது சம்மந்தமாக கூட நம்ம ஒரு வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த நியூஸில் என்ன அப்படின்னா 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளை ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி வெளியிடுவதற்கு ஆசிரியர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இவங்க எந்த காரணங்களுக்காக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 12ஆம் வகுப்பிற்கான பொதுத் தேர்வுகள் கடந்த மார்ச் 1ஆம் தேதி தொடங்கி மார்ச் 19ஆம் தேதி வரை நடந்து முடிந்தன. இந்த நிலையில் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் ஏப்ரல் 19ஆம் தேதி அன்று காலை 10 மணிக்கு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான முடிவுகள் வெளியிடப்படும் என்று தெரிவித்திருந்தார். மேலும் காலை 10:02 மணி அளவில் SMS மூலம் தேர்வு முடிவுகள் அனுப்பப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் கூட்டமைப்பினர் 12ஆம் வகுப்பிற்கான பொதுத் தேர்வு முடிவுகளை ஏப்ரல் 19ஆம் தேதி அன்று வெளியிடக்கூடாது என வலியுறுத்தினர். இதற்கு அவர்கள் கூறுகையில், ஏப்ரல் 18ஆம் தேதி வியாழக்கிழமை தேர்தல் நாள் என்பதால் தேர்தல் பணிகளில் ஈடுபட்டிருக்கும் ஆசிரியர்கள் ஏப்ரல் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று பணிக்கு திரும்புவது கடினம். எனவே பள்ளி தேர்வு முடிவுகளை மாற்றுத் தேதியில் வெளியிட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். அதாவது அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு இந்த தேர்தல் பணிக்காக நிறைய ஆசிரியர்கள் ஒதுக்கியிருக்காங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் டியூட்டி காரணமாக அங்கங்கே இருக்கக்கூடிய எலெக்ஷன் பூத்தில் அவங்க பணி மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்காங்க. அது எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா காலையில் ஆரம்பித்து சாயந்தரம் வரையும் முடியும். அதோட மட்டும் அவங்களோட பணி முடியாது. அந்த எலெக்ஷன் ஓட் போடுற மிஷின் எல்லாத்தையும் பெட்டியில் வச்சு சீல் வச்சு அதை கொண்டு போய் இன்னொரு இடத்துல பத்திரமாக கொண்டு போய் சேர்க்க வேண்டியது வரை அவங்க டியூட்டி தொடர்ந்து கொண்டு இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இரவு ஒரு 11-12 மணி வரையும் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க சொந்த வீட்டுக்கு போய் சேரணும். அதுக்கப்புறம் காலையில் கிளம்பி ஏப்ரல் 19ஆம் தேதி காலையில் ஸ்கூலுக்கு வரணும். அதுக்கு காலதாமதம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. கட்டாயமாக காலதாமதம் ஏற்படும். ஏன்னா நைட்டு ஒரு 11-12 மணிக்கு போகிறவங்க அங்கேருந்து அவங்க கிளம்பி அவங்க வீட்டுக்கு போகணும். அதுக்கப்புறம் கிளம்பி அவங்க ஸ்கூல் பார்த்தீங்கன்னா வீட்டு பக்கத்துலேயே இருந்துச்சு அப்படின்னா ப்ராப்ளம் கிடையாது. அவங்க தங்கியிருக்க ஏரியாலேருந்து கொஞ்சம் தூரமாக இருக்கும்பொழுது அவங்க ஸ்கூலுக்கு குறிப்பிட்ட நேரத்தில் போய் சேர முடியாது. இப்போ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க போகிறதுக்கு லேட்டாக காரணத்துக்காக ஏப்ரல் 19ஆம் தேதி எக்ஸாம் ரிசல்ட் வெளியிட சூழ்நிலையில் மாணவர்கள் டேரெக்டாக பள்ளிக்கு வருவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை அவங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ஸு ஒரு உதவி எதுவுமே செய்ய முடியாது. அதே போல் பள்ளி சம்மந்தமான எந்த ஒரு வேலைகளையும் அன்னைக்கு செயல்படுத்த முடியாது என்ற காரணத்திற்காக ஏப்ரல் 19ஆம் தேதி இந்த தேர்தல் இந்த முடிவுகளை அவங்க வெளியிட வேண்டாம் என்று கோரிக்கை விடுத்திருக்காங்க. இது கோரிக்கை மட்டுமே. இது குறித்து அரசு சார்பில் எந்த ஒரு நடவடிக்கையோ எடுக்கவில்லை. அவங்க எதையுமே எந்த ஒரு தெரிவிக்கவில்லை. இந்த நியூஸ் குறித்த உங்களோட கருத்துக்களை வீடியோ கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதி முடிவுக்காக காத்திருக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் சிம்பளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் இது போல் அப்டேட் பண்ணக்கூடிய நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.